சிவம் சித்த மருத்துவம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தொடர்ந்து பல நல்ல விஷயங்களை நம்மளுடைய நேயர்களுக்காக நம்ம வழங்கிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ என்ன அப்படின்னாக்க கண்ணு, இந்த கண்ணில் வரக்கூடிய வியாதி குணமாகணும் அப்படின்னாக்க இந்த பொன்னாங்கண்ணியை இவ்வளோ ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கரிசலாங்கண்ணி ஒரு கைப்பிடி, நந்தியாவட்ட பூவு ஒரு 10 பூவு எடுத்துக்கோங்க. இவைகள் அனைத்தையும் போட்டு அரைச்சி நல்லா சாறு எடுங்க, அவ்வளவுதான். இப்போ 100 மில்லி சாறு இருக்குது. இதில் எவ்வளோ விளக்கெண்ணெய் சேர்க்கணும் அப்படின்னா 10 மில்லி போதும். 50 மில்லி தேங்காய் எண்ணெய், 50 மில்லி நல்லெண்ணெய், கடுகு எண்ணெய் ஒரு 10 மில்லி, அப்புறம் பாதாம் ஆயில் ஒரு 20 மில்லி போட்டு நல்லா கலங்க. அடுப்பில் வச்சு அதை காய்ச்சணும். வாசனை அப்படி வர்றப்பயே இறக்கிடணும். துணியில் போட்டு நல்லா வடிகட்டிங்கன்னா 100 மில்லியிலேருந்து 300 மில்லி கிடைக்கலாம். ஓகே, இதை வாரத்தில் 2 நாள் இந்த கண்ணில் ஒரு சொட்டு, இந்த கண்ணில் ஒரு சொட்டு இப்படி விட்டுட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கப்ப கண்ணு எரியும், தகன்னு எரியும். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள், இரத்த அடப்புகள், பொறை, நரை எல்லாம் கண்ணில் ஏற்படக்கூடிய அத்தனை வியாதிகளும் பூர்ணமாக குணமாகும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வெற்றி நிச்சயம், வெற்றி உண்டாகட்டும்.